நம்ம ஹஸ்பண்டை செல்லம்மா சிக்கு வாடா போடான்னு கூப்பிடுவோம். நீங்க உங்க கணவரை வாடா போடாலாம் கூப்பிட மாட்டீங்களா? தனியா எப்பயாவது இருக்கும்போது கூப்பிட்டுருக்கோம் சார். எனக்கு இந்த கண்டிஷன் இருந்துச்சு, இவங்களுக்கு இது இல்ல. அதை நினைச்சா எனக்கு கோவமா வருது. காலையில எழுந்திரிச்சு கோலம் போடுறது அதெல்லாம் அவங்களுக்கு ஈஸியா இருக்கு. அவங்களுக்குலாம் உங்களுக்கு இதெல்லாம் கண்டிஷன் இருந்துச்சு, இந்த கண்டிஷன் அவங்களுக்கு போடல. அவங்களுக்குலாம் கிடையாது. நமக்கு முன்னாடி 4 பேர் இருக்காங்க சார். அவங்களே ஒரு 4 வேலை செஞ்சிருவாங்க. நம்ம போய் அங்கங்க டச் அப் பண்ணிட்டு அது கூட செய்யற ஆள்மா தெரியல உன்னை மாமனாருக்கு நிகரா உட்கார கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் தெரியாதனமா முதல் தடவை கல்யாணமான புதுசுல உட்காந்துட்டேன். மாமியார் பிடிச்சு திட்டினாங்க. சின்ன மருமக வந்தாங்க, கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்காங்க. அப்பயும் என் மாமியார் எதுவும் சொல்லல. கேட்கலாம். இவங்களை பாக்குறப்ப இது பூமர்ரா அப்படின்னு தோணும். ரொம்ப ரெஸ்பான்சிபிளா ஹஸ்பண்ட் ஆபீஸ்க்கு அனுப்புறது, குக் பண்றது. ஏமா புருஷனை ஆபீஸ்க்கு அனுப்புறது, குக் பண்றது எல்லாமே இப்ப பூமர்ல வந்துருச்சா? சீக்கிரமா காலைல எந்திரிச்சிடுறாங்க. ரொம்ப தினமுமே வேலை இருக்கோ இல்லையோ காலைல சீக்கிரம் எந்திரிச்சிடறாங்க. எந்திரிச்சிடுறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் நான் மாமான்னு கூப்பிடணும் முறைப்படி. ஆனா அவங்க ஹஸ்பண்ட அவங்கள தவிர வேற யாருமே மாமான்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பொசசிவ். ஆமா, கொஞ்சம் பொசசிவ். ஓகே.